வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கோடைய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. அண்ணன், நான் மேஷ லக்னம் கும்பராசி. லக்னத்தில் சுக்கிரன். பட் எனக்கு ஏன் ரத்தம் பார்த்தா மயக்கம் வருது? சரி. இயல்பாக இந்த கேள்வி இருக்கும். இயல்பாக காமனாக ஒரு மருத்துவர் அப்படின்னு வரும்போது, அவர் ஒரு சர்ஜரி பண்ணுவாரு, ஊசி குத்துவாரு, அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இதே செவ்வாய் அமைப்புகள் கெடும் பொழுது, அதாவது ஸ்தான பலத்தோடு செவ்வாய் கெடும் பொழுது, அவர் ஒரு மாதிரியான அமைப்புகள். அதாவது வெட்டு, குத்து அப்படின்ற மாதிரியான தொழிலை அடிப்படையாக கொண்டவர் அப்படின்னு சொல்றோமா? இதுல ரத்தத்தை பார்த்தா பயப்படக்கூடிய தன்மை அப்படின்னு வரும்போது, இந்த இடத்துல சில விஷயங்கள் இருக்கும். இயல்பாகவே மிதுன, கன்னி, லக்னம் ராசிக்காரங்களுக்கான சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, உயரத்தை மேல இருந்து கீழே பாக்குறதுல அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ரத்தத்தை பாக்குறது பிரச்சனை இருக்கும். ஒருத்தருக்கு பெரிய ஒரு சின்ன ஒரு காயம் இருந்தா கூட அப்படியே சிலுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு போறதெல்லாம் இந்த மிதுன, கன்னி, லக்னம் ராசிக்காரங்களா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு இயல்பாகவே செவ்வாய் பாபரா வருவாரு. அப்ப மிதுன, கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு, லக்னக்காரர்கள்ல டாக்டரே இல்லையா, அவர் சர்ஜரியே பண்ண மாட்டாரான்னா, அந்த ஜாதகத்துல வரக்கூடிய செவ்வாயின் சுபத்துவ நிலைன்னு வரும். சரி. ஒருத்தருக்கு ரத்தத்தை பார்க்க பயமா இருக்குது. ஒருத்தருக்கு இத உயரத்துல இருந்து கீழ பார்க்க பயமா இருக்கு. உயரமான இடத்துல இருந்து இப்படி எட்டி ஒரு பில்டிங்ல இருந்து கீழ பார்க்க பயப்படுறாரு. அவருடைய ஜாதகத்துல செவ்வாய் பலவீனமா இருப்பாரு. இந்த செவ்வாய் எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறாரு அப்படின்றது அவருடைய ஜாதகம். அவர் சனியோட சேர்ந்திருக்கிறாரா, ராகுவோட சேர்ந்திருக்கிறாரா, தானி நீச்சமாக இருக்கிறாரா? ஆனால் செவ்வாயுடைய பலவீனம் கண்டிப்பாக அந்த ஜாதகத்துல எட்டி பார்க்குங்க. இந்த ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வர்றது இதனாலதான். சரி. இந்த செவ்வாயுடைய துறைகள்ன்ற போது என்ன சொல்றோம்? மருத்துவம், அதிகாரம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம். மருத்துவத்துல இந்த அதிகாரம், யூனிஃபார்ம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடந்த இடத்துல போய் பார்க்கணும். மருத்துவத்துல ஒருத்தரை வெட்டி அப்படியே உள்ள இருக்கிற இடத்த வெளியே எடுத்து திரும்ப இது பண்ணணும். ஸ்டிச்சிங் பண்ணி அவரோட உயிரை காப்பாத்தணும். இது செவ்வாய் கெட்டவரால செய்ய முடியாது. செவ்வாய் கெட்டு போயிட்டாருங்க. அவர் மருத்துவர் இல்லங்க. அவர் யூனிஃபார்ம் செக்டர்ல இல்லங்க அப்படின்னு சொல்றோம்ல. இதற்கு காரணம் செவ்வாய் வலுத்திருக்கும் பொழுது நீங்கள் ரத்தத்தை பார்த்து ஒருத்தரை காப்பாத்துவீங்க. ரத்தத்துடைய அந்த ஸ்மெல்லு உங்களை பெருசா பாதிக்க ஏற்படுத்தாது. அதே நேரத்துல கோழி கடையில ஒருத்தர் கோழி வெட்டுறாரு. அவருக்கும் செவ்வாய் சுபத்துவம். ஒரு இது ஆட்டிறைச்சி கறி கடையில மாதிரியான அமைப்புகள்ல ஒருத்தருக்கு ஆடு வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் அந்த ரத்தத்தை பார்த்தா பெரிய கவலை இருக்காது. ஏன்? செவ்வாய் சுபத்துவம். செவ்வாய் பலமா இருக்கிறாரு. அந்த கோழி இப்படி கையை இப்படி கத்தி எடுத்து போகும்போது நான் அப்படியே திரும்பிக்குவோங்க தலை. உங்களுக்கு செவ்வாய் கெட்டு போச்சு. உங்களோட ஜாதகத்துல செவ்வாய் கெட்டு போயிருக்கிறாரு. அப்படியே துல்லியமா இருக்குமா? கண்டிப்பா உங்களோட ஜாதகத்துல பாருங்க செவ்வாய் பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள். அதனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள். கூடுதலாக உங்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய அமைப்புகள்ல லக்னத்தையோ, லக்னநாதனையோ, ராசிநாதனையோ சனி தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புன்ற இந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு பதட்ட நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த இடத்துல இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.